நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு மகர ராசி. காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் ராசி மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் பார்ப்போம். மகர ராசிக்கு வந்து பாருங்கள், உங்கள் ராசிநாதன் சனி வந்து ஜென்ம ராசியை விட்டு விலகி இப்போ 2ஆம் இடமான குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தில் கும்பராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு மீன ராசியில் சஞ்சரிச்சிருக்காரு. ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு மேச ராசியில் இருக்காங்க. 9ஆம் இடமான பாக்கிஸ்தானத்தில் கேது பகவான் கன்னி ராசியில் இருக்காங்க. ராசிநாதன் சனி உங்களை விட்டு விலகி இப்போ 2ஆம் இடத்துல இருக்கிறதே ஒரு நல்ல ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம், சரிங்களா? ஏன்னா கடந்த ஒரு 2.5-3 வருஷமெல்லாம் நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க. மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய சோதனைகள், கஷ்டங்கள், கண்டங்கள், துன்பங்கள், நரக வேதனை எல்லாம் உங்களுக்கு வந்தது. உங்கள் வாழ்க்கையில் நரக வேதனையான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஏகப்பட்ட கஷ்டம், ஏகப்பட்ட பிரச்சனைகள், எங்கே போனாலும் பிரச்சனை, யாரை பார்த்தாலும் பிரச்சனை, ஒரு வேலைக்கு போனால் பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, எல்லாமே நீங்கள் சந்திச்சிங்க. பணப்பிரச்சனை, கடன் தொல்லை எல்லாமே அனுபவித்தாங்க மகர ராசி நேயர்கள். ஏன்னா ஜென்மசனி வயதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள ஆட்டி படைச்சது. ஏன்னா ஒரு சில பேரில் பாருங்கள், முதல் சுற்றில் இருக்கவங்களுக்கெல்லாம் படாத பாடுபட்டுட்டாங்க. முதல் சுற்று வந்து பார்த்திங்கன்னா இருந்தவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். 2வது சுற்று வந்து பார்த்திங்கன்னா பொங்கு சனிம்பாங்க. அந்த பொங்கு சனியில் ஒரு சில பேர்த்துக்கு தான் பாதிப்பு இருந்தது. அதான் ஒரு லேசான ஒரு பாதிப்பு தான் இருந்தது, பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது. இந்த முதல் ரவுண்டு சுற்றுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதில் தாங்க பாதிப்பு உச்சக்கட்டமாக இருக்கும். இந்த 40-50 வயசுக்கு மேலே தாண்டின மகர ராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். இந்த 30 வயசுக்குள்ளே அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக இருந்தது, சரிங்களா? மன ரீதியாக பாதிக்கப்பட்டாங்க, லவ் ஃபெயிலியர் ஆச்சு, திருமண தடங்கள் ஆச்சு, ஏகப்பட்ட பிரச்சனைகள். உத்திராட நட்சத்திர நேயர்களுக்கும், திருவோண நட்சத்திர நேயர்களுக்கும், அவிட்ட நட்சத்திரக்கார நேயர்களுக்கும் சரி, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஆனால் இனி வரக்கூடிய இந்த காலகட்டங்கள், இந்த 2024 ஒரு நல்ல ஒரு வருஷமாக உங்களுக்கு இருக்க போகுது, நல்ல ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்க போகுது. என்ன காரணம்னா, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு வந்துட்டார். 4ஆம் இடத்துல இருந்த ராகு, சுகஸ்தானத்தில் இருந்த ராகு உங்களுக்கு உடம்பு சரியாமல் போயிருந்திருக்கும், கெடுத்துட்டு இருப்பார், உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிருந்திருக்கும், எல்லாம் நடந்திருக்கும். இப்போ 4ஆம் இடத்துல குரு தனிச்சிருக்கார். 9ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதால ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு. அது புதனோட வீட்டில் இருக்க கேது நல்ல ஒரு கேது தான். 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு அவர் குருவு போல் செயல்படுவார். ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கார். குடும்பம் தனம் பாகிஸ்தானத்தில் இருக்கிறதுனால ராசிநாதன் எங்கே இருக்கார்? 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ உங்களை எண்ணம், சிந்தனை, புத்தி இது எல்லாமே பார்த்திங்கன்னா குடும்பத்தை நோக்கி தான் இருக்கும். ஏன்னா ராசிங்கிறது உடல், மனோகாரகன், உடல்காரகன் சந்திரன். அப்போ உங்கள் காலகட்டங்களில் உங்கள் மனம் எப்படி இருக்குது, உங்கள் உடல் எப்படி இருக்குதுன்னு பார்த்து நம்ம கோச்சாரத்தில் நம்ம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், கவலையப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு நரம்பு பிரச்சனை, தோல் சம்பந்தமான பாதிப்பு, மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள், கை கால் எலும்பு சம்பந்தமான பாதிப்புகள், வயிறு பிரச்சனைகள், ஜீரண கோளாறு, அஜீரண கோளாறு இது எல்லாமே மகர ராசிக்காரங்க அவங்க வாழ்க்கையில் சந்திச்சிங்க. 2020, 2021, 2022 நிறைய பிரச்சனை வந்தது உங்களுக்கு. எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை உங்களுக்கு. ஆனால் இந்த 2024 பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படிப்படியாக அப்படி முன்னேறிட்டு போயிட்டே இருப்பீங்க. அது நடக்கும் நிச்சயமாக. ஏன்னா உங்களை விட்டு ஜென்மசனி விலகிருச்சுங்க. ஜென்மசனி வரும்போது காலகட்டமெல்லாம் வரும்போதெல்லாம் பாருங்கள், ஏகப்பட்ட சோதனைகளும் பிரச்சனைகளும் நடக்கும். அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி. இப்போ போன காலகட்டமெல்லாம் பாருங்கள், தனுசு ராசிக்காரங்க கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இப்போ மகர ராசிக்காரங்க பாதிப்பிலிருந்து வெளியே வந்திருக்கீங்க, சரிங்களா? அப்போது உங்களை பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இனி கம்மியாக போகுது. நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையை நோக்கி நீங்கள் போக போகிறீங்க. நல்ல ஒரு ட்ராவல் பண்ண போகிறீங்க. வெளிநாட்டு பிரயாணமாக இருந்தாலும் சரி, தூர பிரயாணமாக இருந்தாலும் சரி, இல்லை சிறு தூர பிரயாணமாக இருந்தாலும் சரி, பிரயாணங்கள் மூலமாக வெற்றி கிடைக்கும், பிரயாணங்கள் மூலமாக சக்ஸஸ் ஏற்படும், பிரயாணங்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்கும். அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு தொழில் விஷயமாக போகிறீங்க, ஒரு வேலை விஷயமாக வெளியூர் வெளிமாநிலம் போகிறீங்க, வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு. தடங்கள் தாமதம் உங்களுக்கு இருக்காது, அந்த ஏமாற்றம் இனி உங்களுக்கு இருக்காது உங்களுக்கு. ஏன்னா கடுமையான பாதிப்பு, மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தீங்க, பொருள் சேதம் ஏற்பட்டுச்சு, நிறைய விரயங்கள் ஏற்பட்டுருச்சு, டிப்ரெஷனில் இருந்தீங்க, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தீங்க நீங்கள். ஏன்னா இந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த டார்ச்சர், அந்த மென்டல் டார்ச்சரெல்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க. ஏன்னா ராசிக்கு வந்து பாருங்கள், 2ஆம் இடத்துல சனி இருக்கிறனால உங்களால் உங்கள் குடும்பத்தை நிச்சயமாக காப்பாற்ற முடியும், பொருளாதாரத்தை அமைச்சிக்க முடியும், பணத்தை இனிமேல் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுன்னு சொல்லிடலாம். பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க இனிமேல் மகர ராசி நேயர்கள். திருமண தடையாக இருந்திருக்கும், இனிமேல் உங்களுக்கு திருமண தடங்கள் உங்களுக்கு விலக போகுது. திருமண தடங்கள் உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு விலகிருச்சுன்னு சொல்லிடலாம். திருமணம் ஆகக்கூடிய அந்த காலகட்டம் வந்துருச்சு. அதேமாதிரி 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு என்ன பண்ணுவாருன்னா தைரியத்தை கொடுப்பார். இப்போ மகர ராசிக்காரங்களாம் பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஆனால் அந்த காலகட்டங்கள்லாம் பாருங்கள், 2020, 2021, 2022 சோம்பேறித்தனம் அதிகமாக இருந்திருக்கும். ஒரு இடத்துக்கு கூப்பிட்டாலே லேட்டாக தான் போவீங்க அந்த இடத்துக்கு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை,
நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்கினீங்க நிறைய மகர ராசிக்காரங்க. அந்த சோம்பல்தனம் எல்லாம் உங்களை விட்டு விலகி இனிமேல் சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க. இது 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுப்பாரு, நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்க போகிறாரு, உத்வேகத்தோடு செயல்பட போகிறீங்க. ஒரு மனசில் ஒரு தெம்பு கிடைக்கும், உங்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். பாத்திரல எதாக இருந்தாலும் பாத்திரன்னு ஒரு தைரியம் கிடைக்கக்கூடிய அந்த அமைப்பு இந்த 3ஆம் இடத்துல இருக்க ராகு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அடுத்தவங்களோட உதவி கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடங்கிறது உதவி ஸ்தானம். அது அடுத்தவங்க கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. தம்பி தங்கச்சியோட ஆதரவுகள் கிடைக்கும். அதே மாதிரி எழுத்துத்துறையில் இருக்கவங்க, மீடியாவில் இருக்கவங்க, சினி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இந்த 3ல் இருக்கிறாகவும் சப்போர்ட்டாக இருப்பார் உங்களுக்கு. 4ஆம் இடத்துல இருக்க குரு வந்து பாருங்கள், வண்டி வீடு வாங்கணும் வாங்கக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா 2.5 வருஷம் 3 வருஷமாக கடன் வாங்கியாச்சும் வண்டி வாங்கிடணும், வீடு வாங்கிடணும், ஒரு நிலம் வாங்கிடணும், கடன் வாங்கிச்சு ஒரு வீடு கட்டிடணும், அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்திருப்பீங்க. ஆனால் எதுவுமே உங்களுக்கு நடந்திருக்காது. அப்படி இழுத்துக்கிட்டே போயிட்டு இருந்திருக்கும். காலம் தான் அப்படி போயிட்டே இருந்திருக்கும். கால சூழ்நிலை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காது. ஆனால் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, கடன் வாங்கியாச்சும் நீங்கள் சொந்த தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட போகுது உங்களுக்கு. சரிங்களா? அதனால் மகர ராசிக்காரங்களோட வாழ்க்கை நிச்சயமாக மாறும். எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா உங்களை விட்டு சனி விலகிட்டாருங்க. இப்போ கும்பராசிக்கு வந்துட்டார். இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். சரிங்களா? மகர ராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி முற்றிலும் விலகிடுச்சு. இனிமேல் நல்ல ஒரு தரமான ஒரு வாழ்க்கை வாழ போகிறாங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது, மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு ராசிக்கு பாருங்கள், 9ஆம் இடத்துல கேது இருக்கிறனால தூர பிரயாணம், அயல்நாட்டு பிரயாணம், ஆன்மீக சுற்றுலா, மனசுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போக முடியும், தூர பிரயாணங்களால் போக முடியும். இதெல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். 2ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் வருமானத்தை எப்படி ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஆனால் நீங்கள் வாக்கு ஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால கவனமாக பேசணும். யார்ட்டையும் நீங்கள் ஒரு வாக்கு கொடுத்து மாட்டிக்காதீங்க. ஒரு பொருள் வாங்கி தரேன், ஒரு விஷயத்தை பண்ணித்தரேன், ஒரு காரியத்தை நான் முடிச்சு தரேன், இந்த மாதிரிலாம் சொல்லி மாட்டிக்காதீங்க. ஏன்னா 2ல் இருக்க சனி அதை பண்ண முடியாமல் தடுத்து வச்சுருவார். பிளாக் பண்ணுவார். தடைகள் தாமதம் பண்ணக்கூடிய கிரகம் ஒரே கிரகம் சனி பகவான் தான். அப்போ இந்த தடங்கள் தாமதம் இருக்க தான் செய்யும். அதனால் யார்ட்டையும் ஒரு பேச்சு கொடுத்து மாட்டிக்க வேண்டாம். பேச வேண்டிய பேச்சில் கரெக்டாக கவனமாக பேசுங்க. 2 இருக்க சனி தேவையில்லாமல் கொலன்னு பேச வச்சு அது மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஏன்னா நீங்கள் அடுத்தவங்க நல்லா தான் பண்ணுவீங்க, நல்லா தான் சில பேருக்கு சொல்கிறீங்க, அட்வைஸ் பண்ணுறீங்க. ஆனால் அடுத்தவங்களுக்கு புரிஞ்சுக்காமல் வேறு மாதிரி பேசிடுவாங்க. அதனால் பேச்சு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதேமாதிரி கணவன் மனைவி உறவுலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முதல் மாதிரி பிரச்சனை வராது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா இந்த பாதசனியும் நிச்சயமாக கடந்து நல்ல ஒரு வெற்றி உங்களுக்கு கிடச்சிரும். பாதசனியும் கடந்து வெளியே வந்துடுவீங்க. சரிங்களா? வேலை கிடச்சிருங்க. 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க வேலை வாங்கி கொடுத்துருவார். ஏன்னா தன்னம்பிக்கை ஸ்தானத்தில் இருக்கிற, தைரியத்தில் இருக்கிற ஸ்தானத்தில் இருக்கிறனால முயற்சி எடுப்பீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். நல்ல ஒரு சூப்பரான வேலை, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கும். ஏன்னா எத்தனை நாள் வந்து நீங்கள் மனசுக்கு பிடிக்காமலே வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. வேலை செய்கிற இடத்துல நிறைய ஒர்க்லோடு கொடுத்தாங்க, சம்பள பாக்கி இருந்தது உங்களுக்கு, அதெல்லாம் மாறும். உங்களுக்கு பழைய சம்பள பாக்கி கிடைக்கும். ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு வேலை, நல்ல ஒரு வேலை கிடைக்கும். சொந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. 4ல் இருக்கிறாவும் நல்லது பண்ணுவார். அடுத்து ஒரு 5ஆம் இடத்துக்கு வந்துடுவார் ஏப்ரல் மாதம் கடைசி பகுதி. இந்த 3ஆம் இடத்துல இருக்கிறாவும் உங்களுக்கு உறுதுணையாக நிச்சயமாக சப்போர்ட்டாக இருப்பார். அதனால் மகர ராசி நேயர்கள், நீங்கள் சிகரம் தொடக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. ரொம்ப டவுனாக இருந்தீங்க, ரொம்ப ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தீங்க, நிறைய சரிவை சந்திச்சிங்க. நீ அடுத்த காலகட்டங்களில் பாருங்கள், இனி வரக்கூடிய காலகட்டமெல்லாம் அப்படியே படிப்படியாக முன்னேறிட்டு போகக்கூடிய காலகட்டமாக தான் நிச்சயமாக இருக்கும். நல்லபடியாக பயன்படுத்துங்க. உங்கள் ஜாதகத்தில் 6, 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்காமல் இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறும். சரிங்களா? 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்காமல் இருக்கணும். அப்படி நடக்காமல் இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையே மாறிடுச்சுன்னு சொல்லிடலாம். ஏன்னா 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்தால் தான் ஒருத்தருக்கு கெடுபலன்கள், கெட்ட விஷயங்கள் நடக்கும். ஏன்னா உங்களுக்கு ஜென்மசனி விலகிருச்சு. நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா ஒரு யோகமான ஒரு பலன்கள், அதிர்ஷ்டமான சில விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக மகர ராசிக்காரங்க அனுபவிப்பீங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சரிங்களா? மாற்றம் கிடையாது. மகர ராசி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.